अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा। इन अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन दलाला व कुल्ल दलालतिन फिन्नार। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இன்றைய தர்பியாவில் முதல் வகுப்பாக தஃப்சீர் திருக்குரான் வசனங்களுக்கு விளக்க உரையை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய தினத்தில் திருக்குரானின் 104வது அத்தியாயமான அல் ஹுமஸா அத்தியாயத்தை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவில் மனிதரிடத்தில் இருக்கக்கூடாத மிகப்பெரிய தீங்குகளை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அந்த தீங்குகளை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் கடுமையான முறையில், பயங்கரமான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வைல், முதல்ல இந்த அத்தியாயத்துக்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்குரிய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வைல், கேடு இருக்கிறது. வைல் என்றால் கேடு. வைல் என்றால் கேடு, நாசம். நாசம் உண்டாகட்டும், கேடு இருக்கிறது. யாருக்கு? லி குல்லி ஹுமஸா. குல் என்றால் ஒவ்வொன்று. அது பரவலாக நீங்கள் அறிந்த வார்த்தை தான். குல் எல்லாம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் கேடுதான். ஹுமஸா கோல் சொல்லும். ஹுமஸா என்றால் கோல் சொல்லுதல், கேலி செய்தல், குறை சொல்லுதல், இவ்வளவு பொருளும் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. ஹுமஸத்தில் லுமஸா. ஹுமஸா லுமஸா, இந்த இரண்டு சொல்லும் வெவ்வேறு சொல்லாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இதனுடைய அர்த்தங்கள் நெருக்கமான அர்த்தங்கள். இரண்டுமே பிறரை கேலி செய்வது, பிறரை கிண்டல் செய்தல், பிறரை நோவினைப்படுத்துதல், பிறரை பற்றி குறை கூறுதல், புறம் பேசுதல், இந்த அர்த்தம் இந்த வார்த்தைகளுக்கு உரியது. ஹுமஸத்தில் லுமஸா, கோல் சொல்லி குறை பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அடுத்தவர்களை பற்றி குறை பேசிக்கொண்டு, அடுத்தவர்களுடைய தவறுகளை விமர்சனம் செய்து கொண்டு, பிறரை பற்றி புறம் பேசிக்கொண்டு, கோல் சொல்லிக்கொண்டு, குறை பேசிக்கொண்டு திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹுமஸா லுமஸா, அறிஞர்கள் இந்த இரண்டு வார்த்தைக்கு மத்தியில் ஒரு சின்ன வேறுபாட்டை கூறுகிறார்கள். இந்த ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடுனா, ஹுமஸா என்பது அதுவும் கிண்டல் தான், கேலிதான், அதுவும் குறை சொல்லுதல் தான். லுமஸாவும் குறை சொல்லுதல் தான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். ஹுமஸா என்பது செயலால் பிறரை குறை பேசுவது, அங்கே சொல்லு இல்லாமல் செயல்கள் மூலம் பிறரை கிண்டல் அடிப்பது, அது ஹுமஸா. லுமஸா என்றால் நாவால் சொற்களால் பிறரை கேலி செய்யக்கூடியவர்கள் லுமஸா. செயலால் கேலி செய்யறதுனா எப்படி? அடுத்த ஒருவரை பார்த்து என்ன செய்யறது? கண்ணை அப்படி காட்டுறது, இப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி நம்முடைய ஜாடைகளால், கண்களால், முகத்தால் பிறரை கேலி கிண்டல் செய்தோம் என்றால் இது ஹுமஸா. இவர்கள் ஹுமஸா, ஜாடையால் செயலால் கிண்டல் செய்யக்கூடியவர்கள். லுமஸா நாவுகளால் பிறரை துன்புறுத்தக்கூடியவர்கள், பிறரை குறை பேசக்கூடியவர்கள். அடுத்தவங்களை பற்றி தவறுகளை எல்லாம் வெளியில் எடுத்து பேசுறது, அவங்கள விமர்சனம் செய்கிறது, அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களை கூட குறையாக பேசுறது, இப்படி வாய்களால், நம்முடைய நாவுகளால் பிறரை குறை பேசினால் அது அவர்கள் லுமஸா. இந்த ஒரு வேறுபாடு இருக்கிறது. அல்லதி
அவன் எப்படிப்பட்டவன் என்றால், குறை பேசி கோல் சொல்லி திரியக்கூடிய அவன் எப்படிப்பட்டவன்? ஜமா மாலஹு, தன்னுடைய செல்வத்தை அவன் ஒன்று சேர்க்கிறான். தன்னுடைய மால் என்றால் செல்வம், ஜமானா என்ன? ஒன்று சேர்க்கிறது. ஜும்மாங்கிறது மக்கள்லாம் ஒன்று சேர்றனால அதுக்கு ஜும்மாவுடைய நாள்னு வைக்கப்பட்டிருக்கு. ஜமா, அவன் ஒன்று சேர்க்கிறான், திரட்டுகிறான். மாலஹு, தன்னுடைய செல்வத்தை அவன் மாலன், ஜமா மாலன், செல்வத்தை அவன் ஒன்று திரட்டுகிறான். அத்ததா, அதை எண்ணுகிறான். அத்ததான என்ன? அதை எண்ணுகிறான். அததுங்கிறாங்கல்ல, அததுனா என்ன? கம் அதத், நம்பர் எத்தனை, எண்ணிக்கை எவ்வளவு, அந்த வார்த்தை தான் அத்ததா. அதை எண்ணியும் அவன் பார்க்கிறான். யஹ்சபு, அவன் எண்ணுகிறான். யஹ்சபு என்றால் என்ன? எண்ணுதல். ஹிசாப், ஹசிப என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அவன் எண்ணுகிறான். அன்ன மாலஹு, அவனுடைய செல்வம். மாலஹு, அவனுடைய செல்வம். மால் என்றால் செல்வம், அது பரவலா நீங்கள் அறிந்த வார்த்தை தான். மால், அம்வால். மாலஹு, அவனுடைய செல்வம். அஹ்லதா, அவனை நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். அவனுடைய செல்வம் அவனை நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். நிலைத்திருக்க செய்தலுக்கு என்ன வார்த்தை? அஹ்லதா. ஹுலூது, ஹுலூதுன்னு சொல்றாங்கல்ல, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்கிறதுக்கு என்ன வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? ஹாலிதன் முஹல்லதன். இது நிரந்தரம் என்ற பொருளை தரக்கூடியது. அந்த வார்த்தை தான் இங்கே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு, அவனுடைய செல்வம். அஹ்லதஹு, அவனை நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணிக்கொள்கிறான். கல்லா, அவ்வாறு இல்லை. இந்த கல்லாங்கிற வார்த்தை ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். கல்லாங்கிற வார்த்தை எதுக்கு? முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு தவறான கருத்தை மறுப்பதற்கு உரிய ஒரு வார்த்தை கல்லா. இவன் இப்படி நினைத்துக் கொள்கிறான். அவ்வாறு இல்லை. லயும்பதன்ன ஃபில் ஹொத்தமா, உறுதியாக நிச்சயமாக அவன் ஹொத்தமாவிலே எரியப்படுவான். லயும்பதன்ன, இன்பதன்னா என்ன அர்த்தம்? எரியப்படுவான். அவன் உறுதியாக எரியப்படுவான். ஃபில் ஹொத்தமா, ஹுத்தமாவில் அவன் உறுதியாக எரியப்படுவான். நபத, நபதனா எரிகிறது. லயும்பதன்ன, அவன் எரியப்படுவான். ஃபில் ஹுத்தமா, ஹுத்தமாவிலே எரியப்படுவான். யாரு? இந்த மாதிரி குறை பேசி விமர்சனங்களை செய்து கொண்டு, நல்ல பணிகளை தவறாக விமர்சனம் செய்து கொண்டு, பிறரை பற்றி கோல் சொல்லிக் கொண்டு திரியக்கூடிய இவர்கள் ஹுத்தமாவிலே எரியப்படுவார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், ஒமா அதுராக்க மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? ஏன் அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கிறான்? அதனுடைய விபரீதத்தை அல்லாஹ் உணர்த்துகிறான். அல்லாஹ் இந்த மாதிரி சில நேரங்களில் கேள்வி கேட்பான். ஒன்று, ஒமா அதுராக்க லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஏன்னா அதனுடைய கண்ணியம் மிகப்பெரியது, அதனுடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது. ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்துடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அந்தஸ்தை, அதனுடைய பெருமதியை புரிய வைப்பதற்காகவும் அல்லாஹ் இது போன்ற கேள்விகளை கேட்பான். ஒரு விஷயம் பயங்கரமானது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவும் இந்த கேள்வி. ஏன்னா ஒரு கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், அப்போ மக்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு தான் இந்த மாதிரியான தர்பியா நிகழ்ச்சிகளை இடையில என்ன செய்யறது, கேள்விகளை கேட்கறது. எதுக்கு? நம்ம தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஒமா அதுராக்க மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்ன என்று உமக்கு தெரியுமா? ஹுத்தமா நரகத்துடைய பல பெயர்களில் ஒரு பெயர் தான் ஹுத்தமா. அல்லாஹ் நரகத்துக்கு நிறைய பெயர்களை வைத்திருக்கிறான். ஜஹன்னம் என்று வைத்திருக்கிறான், பல பெயர்களை அல்லாஹ் சொல்கிறான். அதுபோன்ற நரகத்துக்குரிய ஒரு பெயர் தான் ஹுத்தமா. ஹுத்தமானா அதனுடைய நேரடி அர்த்தம் என்ன? ஹுத்தமா அதாவது ஒன்றை ஒன்று, அதாவது சாப்பிட, நேரடி அர்த்தம் அதிகமாக சாப்பிடக்கூடியது, அரிக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது. இதுதான் ஹுத்தமாவுடைய அர்த்தம். மோதக்கூடியது, வேறொன்றை அழிக்கக்கூடியது, இது ஹுத்தமாவுடைய அர்த்தம். அல்லாஹ் நரகத்தை ஹுத்தமா என்று ஏன் சொல்லுகிறான்? நரகத்தில் எவ்வளவு போட்டாலும் அது அரிச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டு அது காலி பண்ணிடும், அழிச்சிடும். அதனுடைய இயல்பு, இது நரகத்துடைய இயல்பு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான்,
யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலஅதி, நரகத்திடம் நாம் கேட்போம், உனக்கு நீ நிரம்பி விட்டாயா? ஜின்னினம் மனித சமுதாயம் எல்லாத்தையும் நரகத்தில் போட்டாச்சு. சொர்க்கத்துக்கு ஆள் கம்மி தான். எந்த அளவுக்கு சொர்க்கவாசியில நரகவாசியும் கம்பேர் பண்ணோம்னா, சொர்க்கத்துக்கு ஒரு ஆள் போனாங்கன்னா அந்த ஒரு ஆளுக்கு பதிலாக நரகத்தில் 999 பேர் நரகத்தில் கிடப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு எண்ணிக்கை வித்தியாசம் இருக்கிறது. இவ்வளவு நபர்களை நரகத்தில் போட்ட பிறகும் அல்லாஹ் கேட்பான், ஹலிம் தலாத்தி, நீ நிரம்பி விட்டாயா? எல்லாத்தையும் அங்கதான் கொண்டு வந்து போட்டிருக்கு, நிரம்பி விட்டாயான்னு கேட்டா அந்த நரகம் சொல்லும், ஹல்மி மசீத், இன்னும் இருக்கிறதா? ஏன்னா அது அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய நரகத்துடைய இயல்பு, எவ்வளவு போட்டாலும் மனிதர்களை உள்வாங்கி கொண்டே இருக்கும், அழித்து கொண்டே இருக்கும், அது வெறி பிடித்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு நரகம் கடுமையானது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இது ஹுத்தமாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம். நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ் அடுத்து விளக்குகிறான். ஹுத்தமா என்றால் என்ன தெரியுமா? நாருல்லாஹ், அல்லாஹுடைய நெருப்பு. அது என்ன? அது அல்லாஹுடைய நெருப்பு. நார், நார்னா என்ன அர்த்தம்? நெருப்பு. நார் என்றால் என்ன? நெருப்பு. நரகத்துக்கும் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது, நார், நரகம். நாருல்லா, அல்லாஹுடைய நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, நாருல்லாஹில் மூக்கதா, நாருல்லாஹில் மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாவின் நெருப்பு. மூக்கதா, மூக்கதனா என்ன? மூட்டப்பட்ட. அவுக்கத அப்படின்னா மூட்டினான் அர்த்தம். மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாவின் நெருப்பு. அல்லதி, இந்த அல்லதி அல்லதி இந்த வார்த்தை எல்லாம் முன்னாடி உள்ளதை விளக்குறதுக்காக வரும், முன்னாடி உள்ள வார்த்தையை விளக்குவதற்காக வரும். அல்லதி, நார் பெண்பாலா இருக்கிறதுனால அல்லதீன்னு வருது. ஆண்பாலா இருந்தா எப்படி வரும்? அல்லதீன்னு வரும். நார் பெண்பால், அதனால அல்லதி. அந்த நெருப்பு, அல்லாஹ்வுடைய அந்த நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? தத்தலிஉ, அது தாக்கும், ஊடுருவும். அது தாக்கும், அது ஊடுருவும். அலல் அஃஇதா, உள்ளங்களில். அஃஇதா, ஃபுஆத் என்றால் இருதயம். இருதயத்தை அது ஊடுருவி தாக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மூட்டப்பட்ட நெருப்பு. தத்தலிஉனா என்றால் என்ன? அது ஊடுருவும், தாக்கும். அசல் அர்த்தம் தலா, தலாங்கிறது இருக்கு சொல்லுவாங்க, சூரியன் உதித்தது, இந்த உதிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அது உள்ளத்தில் உதிக்கும் என்றால் உள்ளத்தை போய் என்ன செய்யும்? அது தாக்கும். உள்ளத்தில் அது ஊடுருவும் அந்த நெருப்பு. அஃஇதா, ஃபுஆதுடைய பன்மை அஃஇதா, இருதயங்களில். இன்னஹா, நிச்சயமாக அந்த நரகம், அந்த நெருப்பு, அலைஹிம் அவர்களை, மோசதா, நிச்சயமாக அந்த நெருப்பு அவர்களை மூடிக்கொள்ளும். மோசதா என்றால் அவர்களை மூடிக்கொள்ளும். மோசதா என்றால் அவர்களை அது சூழ்ந்து கொள்ளும், மூடிக்கொள்ளும். ஃபி அமதிம் முமத்ததா, நீண்ட தூண்களில், நீண்ட தூண்களை கொண்டு அந்த நெருப்பு அவர்களை மூடிக்கொள்ளும். அல்லாஹ் நெருப்பு, நரகத்தை எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், மிகப்பெரிய தூண்களை எல்லாம் அந்த நரகத்திலே வைத்து யாரும் வெளியேற முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப வலுவான ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக அல்லாஹ் அதை அமைத்திருக்கிறான். அதிலிருந்து யாரும் வெளியே வர இயலாது. இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இங்கே உணர்த்துகிறான். சரியா? ஹுமஸா என்றால் என்ன? யார் சொல்லுவா? சொல்லுங்க. அபு தாஹிர், சொல்லுங்க. குறை சொல்றது. வெரி குட். லுமஸா என்றால் என்ன? நாவால் பிறரை குறை சொல்வது. கடைசியில் சொல்லுங்க, வைல் என்றால் என்ன அர்த்தம்? வைல், அங்க அங்க கடைசியில்
வைல். வைல் என்றால் பின்னாடி கடைசில வைல். கவனிக்கலையா? கவனிக்கல. அந்த லாஸ்ட் வைல். வைல் என்றால் நரகமா? நானா சொல்லுங்க? கேடு. வைல் என்றால் கேடு, நாசம். என்ன? சரி. குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த வார்த்தை வருது. வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு வைல், கேடுதான். ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஃபவைலுன் யௌமைதில் லில் முகذிபீன், அந்நாளில் பொய்யர்களுக்கு, பொய்ப்பித்தவர்களுக்கு கேடுதான். இது வந்து பின்னால் சொல்லப்படக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நாசத்துக்குரியவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை. சரி. வைல். வைல் என்றது நரகத்துக்குரிய ஒரு பேராக அதை யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க வந்து அர்த்தம் என்னன்னா கேடு அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டும் புறம் பேசுறது. ஹுமசா லுமசா இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா மனிதர்களுடைய புறங்களை, அது மனிதருடைய தவறுகளை வெளியில் எடுத்து என்ன பேசுறது. அதை நான் விளக்குவேன் இன்ஷா அல்லாஹ். நான் மறுபடியும் நான் விளக்குவேன். சரியா? சரி. அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை அர்த்தங்கள் மட்டும் நம்ம கேட்கிறோம். சரியா? ஹுத்தமா. ஹுத்தமா என்பதற்கு டிக்ஷனரியில ஒரு அர்த்தம் நம்ம சொன்னோம். பின்னாடி சொல்லுங்க. ஹுத்தமா சொல்லுங்க, கடைசியில் சொல்லுங்க. ஹுத்தமால டிக்ஷனரிக்கு அதனுடைய நேரடி அர்த்தம் என்ன? அழிச்சு போடக்கூடியது. வெரி குட். அழிக்கக்கூடியது. இது ஹுத்தமாவுடைய அர்த்தம். சரி. இப்போ இந்த இதுல சொல்லப்பட்ட ஒரு சில விளக்கங்கள். ஹுமசத்தில் லுமசா. ஹுமசத்தில் லுமசா புறம் பேசுறது என்றால் என்ன? கோல் சொல்வது என்றால் என்ன? பிறரை பற்றி குறை சொல்வது என்றால் என்ன? அதாவது அடுத்தவர்களுடைய தவறுகளை நாம் எடுத்து பேசுவதுதான் புறம் பேசுறது, அதுதான் குறை பேசுறது, அதுதான் ஹுமசா லுமசா. சில பேர் நினைக்கலாம், அடுத்தவங்க செய்யற தவறைத்தானே நம்ம பேசுறோம், பிறர் செய்த தவறுகளைத்தானே பேசுறோம், அவதூறையா நம்ம சொன்னோம். அடுத்தவருடைய தவறை அவரிடத்துல தான் நம்ம சொல்லணும். ஒரு ஆள்கிட்ட ஒரு தவறை பார்த்தீங்கன்னா உடனே நீங்க என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்டவற்றை தான் நீங்க சொல்லணும். அப்படிதானே இஸ்லாம் நமக்கு சொல்லுது. தவறுகள் ரெண்டு வகை. தவறுகள் ரெண்டு வகை. ஒன்று அவருடைய தனிப்பட்ட தவறு, இன்னொரு தவறு இருக்குது அது பொதுமக்களை பிறரை பாதிக்கக்கூடிய தவறு. ரெண்டு வகையான தவறு இருக்கு. தனிப்பட்ட தவறுகளாக இருந்தால் அதை அவரிடத்துல மட்டும்தான் நம்ம சொல்லணும். அது வெளியில நம்ம வேற எங்க யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது நம்ம பேண வேண்டிய முக்கியமான ஒழுங்குமுறை. அல்லாஹ் நமக்கு அதை ஹராமாக்கி இருக்கிறான். அடுத்தவருடைய தவறுகளாக இருந்தாலும் அதை நாம் வெளியிலே பேசக்கூடாது. தனிப்பட்ட தவறுகளாக இருக்கிற அவருடைய ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது, அப்ப அதை நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசவே இயலாது. சம்பந்தப்பட்டவர்கிட்ட சொல்றதோட நம்ம நிப்பாட்டிக்கிறணும், அவ்வளவுதான். இன்னும் சில தவறுகள் இருக்கு, பிறரை பாதிக்கக்கூடிய தவறு, பொது விஷயங்களிலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான தவறுகளை என்ன செய்யணும்னா சம்பந்தப்பட்டவர்கிட்ட தான் சொல்லணும். என்ன செய்யணும், நம்ம சம்பந்தப்பட்டவர்கிட்ட எடுத்தோன்னே என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி தவறுகளையும் வெளியில போய் பகிரங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் வேற ஏதாவது ஒரு நன்மை கருதி செய்திருக்கலாம், அவரை அறியாமல் ஒரு தவறு ஏற்பட்டிருக்கலாம். அந்த தவறு அவர் சொன்னா பக்குவமா ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்ளக்கூடியவராக மாறி விடுவார். அப்ப அதபு ஒழுங்குமுறை என்னவென்றால், பொது காரியங்கள்ல ஒருவர் தவறிழைத்தாலும் அதை முறைப்படி அவர்கிட்ட தான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும். அவர் திருந்தல, என்ன நடக்குது, அவர் திருந்தல, அந்த தவறு அவர் தொடர்ந்து செய்கிறார். இதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் பிறர் பாதிக்கப்படுவார்கள் என்ற நிலை வரும்போது மட்டும் மார்க்கம் அந்த மாதிரியான தவறுகளை பகிரங்கப்படுத்துறதுக்கு நமக்கு அனுமதி தருகிறது. சரியா? அந்த ஒரு நேரத்தில் மட்டும், எந்த நேரத்தில் பிறர் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், அதுதான் காரணம். நம்மளாம் என்ன செய்யக்கூடாது, காரணங்கள்லாம் கற்பிக்கக்கூடாது. உண்மையிலேயே
ஒருவருடைய தவறை எடுத்து பேசுறதுக்கு பிறர் பாதிக்கப்படுவது காரணமாக இருந்தால் அந்த நேரத்தில் மட்டும்தான் நமக்கு அனுமதி. அது புறம்தான், ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் அனுமதி. சரி, எப்படி நம்ம இதை விளங்கிக்கிட்டோம் இந்த அனுமதி இருக்குன்னு சொல்லி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற ஒரு பெண்மணி, என்ன 2 பேரும் மனம் பேச வர்றாங்க, அவங்கள நான் கல்யாணம் முடிக்கலாமான்னு ஒரு கருத்து கேட்குறாங்க. யாரு? ஃபாத்திமா பின்த் கைஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அனுமதி கேட்குறாங்க. 2 பேரும் என்ன கல்யாணம் முடிக்க வர்றாங்க, அவங்கள நான் கல்யாணம் முடிக்கலாமா? ஒன்று அபு ஜஹம், இன்னொன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை பற்றி கேட்டாங்க. அப்போ நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்கள பற்றி நான் புறம்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா? குறையத்தான் நபி அவர்கள் சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா இந்த இடத்துல அந்த 2 பேரை பற்றி உள்ள குறையை சொல்லாவிட்டால் இந்த பெண் பாதிக்கப்பட்டு விடுவார். ஏன்னா அவர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால சொன்னாங்க. அபுஜஹம் இருக்காரே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கழுத்தில் கைத்தடியை கொண்டு போனார்னா கீழே இறக்க மாட்டார், இப்படித்தான் இருப்பார். அவர் எப்படி தான் இருப்பார்? இந்த மாதிரி தான் இருப்பார். அப்போ அவரை கல்யாணம் முடிச்சா உனக்கு அடி கிடைக்கும், எப்போ பார்த்தாலும் நீ அடி வாங்கிட்டே இருக்கணும். நபி அவர்கள் சொன்னாங்க. இது குறைதானே இது சொன்னாங்க. ஏன்னா இதை சொல்லான்னா அந்த அம்மா அவங்கள போய் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுவாங்க. அப்போ முஆவியா யாரு? அவர் சாலூக்கும், அவர் கொஞ்சம் கஞ்சர், ஈஸியாக அவர்கிட்ட என்ன செய்யாது, காசு வெளியே வராது. நபி அவர்கள் இந்த 2 பேரையும் சொல்லிட்டு வேற ஒரு ஆள் சொன்னாங்க, உசாமா ரலியல்லாஹு நீ கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அப்போ இது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆனால் நம்மளும் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸ் ஆதாரம் வச்சுக்கிட்டு யாரை பற்றி எப்படி வேணால் பேசலான்னு முடிவெடுத்துடக்கூடாது. என்ன இது தெளிவாக யார் விஷயத்தில் பிறர் பாதிக்கப்படுவார்கள் அந்த நேரத்தில் மட்டும் அடுத்தவங்களுடைய குறையை நம்ம என்ன செய்யலாம் சொல்லி, அதுவும் எதுக்கு அந்த இது பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். மற்றபடி நம்ம அடுத்தவங்களுடைய தவறுகள் குறைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுதான் பொது விதி. பிறருடைய தவறுகளை நாம் பேசக்கூடாது, அடுத்தவங்களை சும்மா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு அந்த நோய் இருக்கும், என்னன்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் உருப்படியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விமர்சனம் மட்டும் பார்க்கட்டுமே, அப்படி இருக்கும். விமர்சனம் மட்டும் அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணுவாங்க. என்ன விமர்சனம்? அவங்கள்ட்ட ஒன்றும் இஸ்லாம் இருக்காது, ஒன்றும் சரியாக யோசிக்கணும். நம்ம அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறமே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கைகளை விடுகிறான். திருமறை குரானில் வெவ்வேறு இடங்கள்ல அல்லாஹ் லிமாஸ் என்றால் என்ன அதை விளக்குகிறான். திருமறை குரான்ல பாருங்க, வமின்ஹும் மை யல்மிஸுக ஃபி ஸதகாத், நபியே நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள், மக்களுக்கு நீங்கள் செல்வத்தை தர்மம் செய்கிறீர்கள், இதை உங்களில் சில பேர் உங்களை குறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. லுமஸாங்கிற வார்த்தை தான் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் மக்களுக்கு தர்மம் செய்கிறாங்க, அதை சில பேர் குறையாக பேசிக் கொள்கிறார்கள். ஃபைன் ஓத்து மின்ஹா ரலு, அவர்களுக்கு கொடுத்தால் பொருந்திக் கொள்கிறார்கள். வஇன்லம் யுஅத்தவ், அவர்களுக்கு தராவிட்டால் இதாகும் இஸ்ஹத்தூன், அப்போது அவர்கள் அதிருப்தி அடைந்து விடுகிறார்கள். இங்கே லிமாஸ் என்ற லம்ஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நபி அவர்கள் தர்மம் செய்கிறாங்க, அதை சில பேர் குறை சொல்றது. இவங்க தேவையான ஆளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, முஹாஜிர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, அன்சாரிகளுக்கு தரமாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான விமர்சனம் வந்துச்சு. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய லுமஸா என்பவர்கள் யாருன்னா விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். அவங்க யாரு? ஏன்னா விமர்சனம் என்பது நம்ம எப்படி இருக்குன்னா அது ஒரு சாதாரண விஷயம், அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அடுத்தவருடைய தவறுகளை நம்ம பகிரங்கப்படுத்தக்கூடாது. அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகிறான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் மூமினீன ஃபிஸ் ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும் ஸஹிரல்லாஹு மின்ஹும் வலஹும் அதாபுன் அலீம். தர்மம் செய்யும் மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் தர்மம் செய்கிறார்கள், அவருடைய சக்திக்கு உட்பட்டு தர்மம் செய்கிறார்கள், இதை சில பேர் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்மிசூன, இந்த லுமஸாங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் எல்மிசூன, கேலி செய்கிறார்கள், குறை பேசுகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள், அவர்களுக்கு பயங்கரமான நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். மூமீன்களை விமர்சனம் செய்யும்போது ரொம்ப நமக்கு பயம் வேணும், பக்குவம் வேணும். மூமீன்கள் விஷயத்தில் விமர்சனம் வரும்போது இந்த வசனம் எப்போ இறங்குது தெரியுமா? மூமீன்கள்ல தனக்கு சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை தான் தர்மம் செய்கிறாங்க, அவர்களை போய் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விமர்சனம் செய்தவர்கள் காஃபிர்கள், விமர்சனம் செய்யப்பட்டவர்கள் மூமீன்கள்.
ஏன்னா மூமின்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. எப்போ இறங்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் பண்ணுங்க என்று சொன்னார்கள். சில சஹாபாக்கள் கை நிறைய பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்து தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க நபி அவர்கள்ட்ட. இதை பார்த்த முனாஃபிக்கீன்கள் காஃபிர்கள் விமர்சனம் பண்ணாங்க, முராயி, இவர் முகஸ்துதிக்காண்டி செய்கிறாரு. எதில் எடுத்தாலும் ஒரு காரணம். ஒரு விஷயத்தை சொன்னால் ஏற்றுக்கிறோங்கிறது இல்லை. தர்மம் செய்ய சொன்னாங்க, செஞ்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த நல்ல காரியத்திலே ஒரு தப்பான காரணத்தை கற்பிக்கிறது. சஹாபாக்கள் நிறைய கொண்டு வந்து கொடுத்தா இவர் முராயி, இவர் பெருமைக்காக முகஸ்துதிக்காக இப்படி செய்கிறாரு. சரி, கொஞ்சோன்னு கொண்டு வந்தாங்க. சில பேருக்கு இயலாது, ஒரு கையளவு தான் தான தர்மத்தை தானியங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க இந்த நயவஞ்சகர்கள் காஃபிர்கள்? இன்னல்லாஹ லகனியுன் அன் சாயிஹாதா, இவருடைய தர்மம்லாம் அல்லாஹ்வுக்கு தேவை, இதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? எப்படி செய்கிறார்? கொஞ்சமாக செய்கிறார், இதெல்லாம் ஏற்றுக்குருவானா? இப்படி பேசினார்கள். அப்போதுதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குகிறான், மூமின்களை இப்படி விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. அப்போ சில நேரங்களில் நல்ல காரியங்களை பிறர் செய்யும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? விமர்சனம் வந்துடக்கூடாது. நமக்கு மத்தியில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து நல்லறங்களை நல்ல காரியங்களை நாம் குறை சொல்லிவிடக்கூடாது. இந்த ஒழுங்குமுறை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அல்லாஹ் ஒரு வசனத்திலே நமக்கு ஹராமாக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தாரை கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். அஸா யகூனு ஹைர மின்ஹும், நீங்க யாரை பார்த்து கேலி செய்றீங்களோ அவங்க உங்களோட சிறந்தவர்களா இருப்பாங்க. கேலியே ஒரு மனுஷன் செய்யறான், அவன் மனசுல இருக்கும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அடுத்தவனை குறை சொல்லி கொண்டு திரிகிறான் என்றால் அவன் மனசுல நம்ம பெரிய ஆளுங்கிற எண்ணம் இருக்குது. அதாவது வார்த்தையில சொல்ல மாட்டான், வெளியில வராது, நான் பெரிய ஆளு நீலாம் கீழே உள்ளவ என்றது வெளியில வராது. ஆனா இந்த செயலுடைய அர்த்தம் அதுதான். என்ன அர்த்தம்? நம்ம பெரிய ஆளு, நம்ம எல்லாத்தையும் குறை சொல்றோம்ல, அப்ப நம்ம மேலே தானே இருக்கிறோம். நம்மகிட்ட எப்படிப்பட்ட குறை இருக்குன்னு ஒரு நிலை வந்துச்சுன்னா அடுத்தவங்களை பத்தி விமர்சனமே செய்ய மாட்டான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தாரை கேலி கிண்டல் செய்யாதீர்கள். நீங்க யாரை கேலி கிண்டல் பண்றீங்களோ அவங்க உங்களோட சிறந்தவர்களாக இருப்பாங்க. வலா நிசாவு மின் நிசா, எந்த ஒரு பெண்களும் இன்னொரு பெண்களை கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். அசா யகுன்ன ஹைர மின்ஹுன்ன, இவங்க யாரை பார்த்து கேலி செய்கிறாங்களோ அவங்கள விட இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? உபதேசம் செய்கிறான். அதை தொடர்ந்து வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் விமர்சனம் செய்து கொள்ளாதீர்கள். லுமசா தான் இந்த சூராவில் சொன்ன லுமசா, அந்த வார்த்தை தான். வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் விமர்சனம் செய்து கொள்ளாதீர்கள், குறை சொல்லிக் கொண்டு அலையாதீர்கள். வலா தனாபசு பில் அல்காப், பட்டப்பெயர்களையும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சூட்டாதீர்கள். பேசல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமான் கொண்ட பிறகு இது போன்ற பட்டப்பெயர்களை எல்லாம் சூட்டுவது கெட்ட காரியம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒமல்லம் யதுப் ஃபஉலாயிக, யார் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், ஹுமுல் லாலிமுன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? கடுமையான முறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த பாவம் நம்மிடத்தில் வரக்கூடாது. ஒரு மனிதன் விமர்சனம் செய்கிறான் என்றால் அவன் பெருமை அடிக்கிறான் தான் அர்த்தம். ஏன்னா நபி அவருடைய ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஹலக்கன்னாஸ், மக்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள், மக்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவன் தான் முதல் அழிஞ்சு போவான்னு சொன்னாங்க. மக்களை பார்த்து மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, மக்கள் எல்லாம் சரியில்லைங்க, அவர் அப்படிங்க, இவர் இப்படிங்க, இப்படியே அடுத்தவங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா இவன் தான் முதல் அழிஞ்சு நாசமா போவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் நீ எப்படி இருக்கிற, நீ அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, உன்னை பத்தியே உனக்கு சிந்தனை வர மாட்டேங்குது, அடுத்தவங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. இதை நபி அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அது மாதிரி நிறைய ஹதீஸ்கள். கபூருடைய வேதனை 2 பேருக்கு உண்டு. அந்த 2 பேர் யாரு? யாராவது சொல்லுங்க. யாரு? ரெண்டு பேருக்கு கபூருடைய வேதனை உண்டு. மூமீன்களாக இருந்தாலும் உண்டு. ஒரு ஆள் யாரு? சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவர். இன்னொருவர் கான எம்சி பின் நமீமா, அவர் கோல் சொல்லி திரியக்கூடியவராக இருந்தார். அப்ப ஹம்மாஸ் என்றாலே ஹுமசா, இதெல்லாம் யாரு? கோல் சொல்லி திரியக்கூடியவர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தில் கூட ஹுமசாவுடைய அர்த்தத்தை விளக்குகிறான். ஹம்மாஸிம் மஷாஇம் பின் நமீம்,
கோல் சொல்லி திரியக்கூடியவன். ஹம்மாஸ் என்றால் என்ன? மஷாயிம் பின் நமீம். நமீம் என்றால் கோல் சொல்றது. கோல் சொல்லி திரியக்கூடியவன் தான் ஹம்மாஸ் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்கிறான். எனவே திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கிய விஷயம் வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசக்கூடாது, பிறரை பற்றி குறை பேசக்கூடாது, குறைகள் இருந்தாலும் பேசக்கூடாது. இதுதான் நமக்கு மார்க்கத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அல்லதி ஜமாஅ மாலம் வ அத்ததா, அந்த கோல் சொல்லி புறம் பேசி திரியக்கூடியவன் யார் என்றால் தன்னுடைய செல்வத்தை ஒன்றிணைத்து வைத்திருக்கக்கூடியவன், செல்வந்தன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையில இந்த காசு பணம் வச்சிருக்கிறவங்கள்ட்ட தான் இந்த தவறுகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஏழை எளியவர்கள்ட்ட இருந்தால் கூட இந்த காசு பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த தன்மை அதிகமாக இருக்கு. எந்த தன்மை? மற்றவர்களை எல்லாம் குறை சொல்லி, மற்றவர்களை எல்லாம் மட்டப்படுத்தி, தான் அவர்களுக்கு மேல் என்ற மாதிரியான சிந்தனை அவர்களிடத்திலே தான் இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்கிறான், அவன் செல்வத்தை சேர்த்து கொள்கிறான், வஅத்ததா, அதை அவன் எண்ணுகிறான். அப்ப இனிமேல் நம்ம காசு பணத்தை பீரோல இருந்து என்ன செய்யக்கூடாது, எடுத்து எண்ணக்கூடாது. அப்படியா? இதனுடைய அர்த்தம் என்ன? செல்வத்தை அடிக்கடி எண்ணிக்கிட்டே இருக்கிறான், தேவை வரும்போது எண்ணலாம். உன் செல்வத்தில் எதுவும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அப்படியே இருக்குது, அடிக்கடி போய் எண்ணிக்கிட்டே இருந்தா அப்ப இந்த தன்மை எதை காட்டுதுன்னு சொன்னா அவன் கஞ்சன்கிறத காட்டுது. காசை ஒருத்தன் எண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா அவன்கிட்ட என்ன குணம் வரும்? குறையக்கூடாது. ஏன்னா என்றதே எதுக்கு? எவ்வளவு சேர்ந்திருக்கு, எவ்வளவு சேர்ந்திருக்கு, அந்த பேராசை. அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? தேவையில்லாம எண்ணிக்கிட்டே இருக்கிறான். தேவையில்லாம காசு பணத்தை எண்ணினோம்னா நம்மிடத்துல அந்த எண்ணம் வந்துடும், பேராசைகள் வந்துவிடும். அப்ப கஞ்சன் யாருக்கு எந்த பணத்தையும் கொடுக்கறது இல்லை, தான தர்மங்கள் எதையும் செய்யறது இல்லை, இப்படிப்பட்ட குணம் உள்ளவனாக இருக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் எண்ணுகிறான் தன்னுடைய செல்வம் தன்னை நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். காசு பணம் நம்மளை நிலைத்திருக்க செய்யுமா? நிலைத்திருக்க செய்யாது. பொதுவாக நம்ம உடம்பே நிலைத்திருக்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வாழ்வோம், அப்புறம் என்ன செய்வோம்? மௌத்தா போயிருவோம். இதான உலகத்தில் மனிதனுடைய இயல்பு. ஆனால் நாம் இறந்தாலும் வாழலாம், இறந்தாலும் நாம் நிலையாக இந்த பூமியிலே இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? நாம செய்யக்கூடிய நல்லறங்கள், நாம செய்யக்கூடிய நல்ல பணிகள். ஒரு மனுஷன் 60 வருஷம் வாழ்ந்துட்டு போயிருப்பான், ஆனால் காலாகாலத்துக்கு அவனை பற்றி மனிதர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அலைஹி ஃபில் ஆகிரீன், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய புகழை, அவர்களை பற்றிய பேச்சை பின்வந்தவர்களிடம் நாம் விட்டு விட்டோம். இப்ராஹிம் மூத்தா போயிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு வாழ்றாங்களா இல்லையா? எப்படி வாழ்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க செஞ்ச தியாகம், அவங்களுடைய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை, அதை இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நிரந்தரமாக வாழ்வது. அப்ப காசு பணத்தை எல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டா காலகாலத்துக்கு உலகத்தில் நிலையா இருந்துடலான்னு அர்த்தம் அல்ல. யார் நிலையாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள்? அந்த பணத்தை பொருட்படுத்தாமல் ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொடுத்து மனித உள்ளங்களை வெல்கிறார்களே, அவர்கள் இந்த பூமியிலே அவருடைய உடல் அழிந்தாலும் அவர்களுடைய பற்றிய சிறப்புகள், அவர்களை பற்றிய உள்ள நல்ல கருத்துக்கள் மக்களுடைய மனங்களிலே இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை உயர்த்தி இருக்கிறான். எப்படி உயர்த்தி இருக்கிறான்? அவங்க வாழ்ந்து மரணிச்சிட்டாங்க, ஆனா அவங்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே. ஏன்னா அப்படி வாழ்ந்தாங்க. அப்படிதான் சஹாபாக்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் மரணித்தாலும் அவர்களை பற்றி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படிதான் இமாம்களும், ஷேக் இப்னு தைமியா, இப்னு கசீர், எவ்வளவு பெரிய இமாம்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறோமே. அவங்கெல்லாம் யாரு? அவங்க நமக்கு என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அவங்க தியாகம் பண்ணிட்டு போனாங்க. அதனால இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம என்ன செய்யறோம்? பேசிக்கிட்டு அவங்களுடைய நூல்களை எல்லாம் மக்களுக்கு கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் காசு பணம் நம்மளை வாழ வைக்காது, நல்லறங்கள் தான் நம்மளை வாழ வைக்கும் என்பதை நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் நமக்கு இதை புரிய வைக்கிறான். கல்லா, அப்படி அல்ல. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, இந்த மாதிரியான காரியத்தை செய்யறவங்களுக்கு நரகத்தில் தூக்கி போடுவோம், அவன் நரகத்தில் எரியப்படுவான். ஒமா அதரா கமல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்னன்னு தெரியுமா? நாருல்லா,
எப்படிப்பட்ட வார்த்தை! அந்த ஹுத்தமாவுடைய வார்த்தையிலே அல்லாஹ் நரகத்துடைய பயங்கரத்தை விளக்கி விட்டான். அது ஒண்ணுக்கொன்று மோதக்கூடியது, அழிக்கக்கூடியது, அமைதியாகவே இருக்காது. இதெல்லாம் ஹுத்தமாவுடைய அர்த்தம். டென்ஷனாகவே ரொம்ப வேகமாகவே இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். இது ஹுத்தமாவுடைய அர்த்தம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் நாருல்லா. அது எந்த நாருங்கிற வார்த்தை அல்லாஹ் யாரோட சேர்க்கிறான்? நாருல்லா, அல்லாஹ்வுடைய நெருப்பு. ஏன்னா அதனுடைய பயங்கரம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன். அப்ப அவனுடைய நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு? நாருல்லாஹில் மூகதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. நீ மூட்டிய நெருப்பு அது, அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பு. நீ மூட்டக்கூடிய நெருப்பு எப்படிப்பட்டது? இதை விட அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பு 70 மடங்கு பயங்கரமானது. அல்லாஹ் சொன்னது அது செய்யும். நாருல்லாஹில் மூகதா, மூகதா என்றால் மூட்டப்பட்ட நெருப்பு. இன்னும் அல்லாஹ் அந்த நரகத்தை எப்படி விவரிக்கிறான் பாருங்க. இதுதான் திருமறை குர்ஆன். அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறதுக்கு பல கோணங்கள்ல, மனித உள்ளங்கள்ல ஒரு வார்த்தை தான், வசனம் தான். ஆனா மனித உள்ளங்கள்ல எப்படி ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை இந்த வார்த்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. அல்லதி தத்தலிஓ அலல் அஃஇதா, அது இருதயங்களில் ஊடுருவி அது தாக்கும். எந்த நெருப்பும் ஒருத்தனை பெட்ரோலை ஊற்றி கொளுத்துங்களேன், உள்ளக்கெல்லாம் வேகாது. எவ்வளோதான் வேகும், இந்த மேலே இல்லை இதோட தான் வேகும், அதோட அவன் செத்து போயிடுவான். உள்ளக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் மூட்டக்கூடிய நரக நெருப்பு எப்படிப்பட்டது? தத்தலிஉ அலல் அஃஇதா, தோல் எலும்பு சதை எல்லாத்தையும் துளைத்து கொண்டு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இதயத்தை போய் தாக்குவது. அப்படிப்பட்ட பயங்கரமானது தான் இந்த நரக நெருப்பு. தத்தலியோ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹி மூசதா. அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? அந்த நரக நெருப்பு அவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும், மூடிக்கொள்ளும். வெளியிலிருந்து ஓடி வர முடியுமா? நெருப்பு பத்திருச்சுன்னா அங்கே இங்கேயும் ஓடுறோம், வெளியே வரல. அல்லாஹ் கவர் பண்ணிடுவான். அடுத்து அல்லாஹ் நரகத்துடைய பயங்கரத்தை சொல்கிறான். அந்த நரகம் மூடப்பட்டிருக்கும், மூசதா, மூடப்பட்டிருக்கும். குல்லமா ராதோ யஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா, நரகத்திலிருந்து அவர்கள் வெளியே வர நினைக்கும் போதெல்லாம் மறுபடி நரகத்துக்குள் அவர்கள் தள்ளப்படுவார்கள். தப்பிக்கவே இயலாது, அவ்வளோ சேஃப்டி அல்லாஹ் பண்ணியிருப்பான். ஃபீ அமதி முமத்ததா, நீண்ட பயங்கரமான தூண்களால் அந்த நரகம் மூடப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தூண்கள் எதுக்கு தேவை? பலம். தூண்கள் எதுக்கு? ஒரு கட்டடத்துக்கு தூண்கள் தான் பலம். வெறும் செங்கலை வச்சு கட்டினோம்னா கட்டடம் இருக்காது, அந்த இரும்பு கட்டடத்தை வச்சாதான் கட்டடம் நிற்கும். அந்த நரகம், அல்லாஹ் மூடி இருக்கக்கூடிய அந்த நரகம் பயங்கரமான நீண்ட தூண்களால் ஆனது. எந்த இடத்துக்கு என்ன முயற்சி பண்ணாலும் சரி இயலாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காருக்குள்ள நம்ம இருக்கிறோம், தீ பிடிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், தீ பிடிச்சிருச்சு, கதவெல்லாம் லாக் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை நினைக்கும் போது அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒரு காருக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள கதவெல்லாம் லாக் ஆயிடுச்சு, பூட்டு போட்டு போயிட்டாங்க, தீ பிடிச்சி எரியுது. வெளியே வர்றதுக்கு நம்ம அங்கே இங்கேயும் பார்க்குறோம், ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எப்படி பயப்படுவோம்? அந்த பயம் இந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்கு வரணும். மூசதா, அந்த நரகம் மூடப்பட்டிருக்கும், வலுவான நீண்ட பயங்கரமான தூண்களால். உன்னால ஒன்று உடைக்க இயலாது, அந்த தூண்களை உடைத்து கொண்டு நான் வெளிவர இயலாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? நம்மளாம் சர்வ சாதாரணமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு அல்லாஹ் சொல்றான். இந்த இப்படி பயங்கரமான நரகத்தை எந்த காரியத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான்? நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன அடுத்தவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு, அந்த ஒரு காரியத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான். எனவே இது நம்முடைய பார்வையில் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இது பயங்கரமான ஒரு பாவம். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த புறம் பேசுறது, பிறரை விமர்சனம் செய்வது, இதிலிருந்து நம்மளை என்ன செய்வான்? காப்பாற்றணும். அதுக்குரிய முறையான முறை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நம்ம என்ன செய்யணும்? தெரிவிக்கணும். அவர்கள் திருந்தாவிட்டால், அந்த தவறு பிறரை பாதிக்கும் என்றால், அப்போ அதுக்குரிய முறையான அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? அந்த தவறுகளை நம்ம சீர்திருத்துவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். வேற எது இதில் சந்தேகம் இருக்குதா? சொல்லுங்க.
மார்க்க விஷயத்தில் ஒருவர் தவறு செய்தால் அதை விமர்சிக்க இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மார்க்கம் என்பது ஒரு மனிதருடைய தனிப்பட்ட தவறு கிடையாது. எப்படி ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ அவருடைய கருத்தை எடுத்து விமர்சனம் பண்ணுவது அவரை விமர்சனம் செய்வதல்ல. நல்ல புரியணும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நடந்த தவறுகளை எடுத்து பேசினா தவறா போகும். ஆனால் இவர் இந்த மாதிரி இந்த கருத்தை சொல்லுகிறார், இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது, இதை நம்ம பேசத்தான் வேணும். ஏன்னா குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன்? தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்ப இந்த இடத்துல அடுத்தவங்களை பத்தி குறை பேசக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் முக்கியம். என்ன முக்கியம்? குர்ஆனும் ஹதீஸும் முக்கியம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒருவர் கருத்துக்களை சொன்னால், பேசினால், அந்த கருத்துக்களை, அந்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு நம்ம பதில்களை கொடுக்கலாம். அது அடுத்தவரை குறம் பேசுறதுல வராது. மார்க்கத்துக்காக குரல் கொடுக்கிறது, தீமையை தடுக்கிறது, நன்மையை ஏவுறது அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு அடிப்படைக்குள் அது வந்துவிடும். அது வரம்புக்குள். வரம்பு வேணும். முக்கியமா என்னன்னா அதை பேசுறது கூட வரம்பு இருக்கணும். ஏன்னா வரம்பு மீறி இருக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் மார்க்கத்துக்காக குரல் கொடுக்குறோன்னு வருவாங்க. ஆனால் தவறுகள் கருத்துக்களை கண்டிக்கிறதோடு பைத்தியக்காரன், கிறுக்கன், என்ன இந்த மாதிரியான வார்த்தைகளை, பொம்பளை பொறுக்கி, இப்படிலாம் என்ன செய்வாங்கன்னா வார்த்தைகளை, தனிப்பட்ட விமர்சனங்களும் கலந்துரும். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். யார் கருத்துக்களை மட்டும் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க சரியான அடிப்படையில் போகிறாங்கன்னு அர்த்தம். கருத்துக்களையும் விமர்சனம் பண்ணுவாங்க, ஆளையும் டேமேஜ் பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாம் மீறி போகிறாங்க. இவங்க ஹுமசா லுமசால வந்துடுவாங்க, டேஞ்சரான ஆட்கள். பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காங்க? கட்டப்படுவாங்க. சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அமது என்றால் நரகத்தில் மிகப்பெரிய தூண்கள் இருக்கும், அந்த தூண்களில் அவர்கள் கட்டப்படுவார்கள் அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் கொடுத்த விளக்கம் வேற ஒரு விளக்கமாக இருக்குது. அதாவது இந்த வார்த்தைக்கு 2 விளக்கங்களும் தஃப்சீர்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விளக்கம் சகோதரர் சுட்டி காட்டினாங்கல்ல, அது மிகப்பெரிய தூண்கள் இருக்கும், அந்த தூண்களில் அவர்கள் கட்டி வைக்கப்பட்டு இருப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மிகப்பெரிய தூண்களால் அந்த நரகம் மூடப்பட்டு இருக்கும், அந்த நரகம் தூண்களால் மூடப்பட்டு இருக்கும். அப்போ அதுலேருந்து அவங்க வெளியவே வரவே இயலாது, அந்த அளவுக்கு அது கடுமையாக இருக்கும். இந்த அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 அர்த்தங்களும் அந்த வார்த்தைக்குரியதா. 2 அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே.